கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீங்கள் நினைத்தால் சாதிக்கலாம் அப்படின்ற தலைப்பில் ஜியு போப் என்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தமிழ் மண்ணில் வியப்பூட்டும் அளவுக்கு பணி செய்தவர்களில் ஒருவர் தான் ஜியு போப். அறிவியல் முன்னேற்றங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் செய்ய முடியாத அளவுக்கான மாபெரும் பணிகளை செய்தவர் இவர். தமிழோட பெருமையை வளர்த்த தலை சிறந்த அறிஞராகவும் இவர் காணப்படுறாரு. ஒரு நாட்டோட மொழியை அறியாமல் அந்த நாட்டில் கிறிஸ்துவோட பணியை திறம்பட செய்ய முடியாதுன்றதை நன்கு உணர்ந்து கொண்டார். அதனால் இங்கிலாந்து நாட்டிலேயே தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்தார். 1839 வருடம் தமிழ் மொழியை நன்கு கற்றுக்கொண்டு தென்னிந்தியாவில் உள்ள சென்னைக்கு வந்தார். அதுக்கப்புறமா திருநெல்வேலியில் இருக்கிற சாயர்புரம் அப்படின்ற இடத்த மையமாக வச்சு அங்கே கிறிஸ்துவோட ஊழியத்தை ஆரம்பித்தார். எபிரேயம், கிரேக்கு, லத்தீன், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற எல்லா மொழிகளையுமே நன்கு கற்றுக்கொண்டு அதில் சிறந்தவராக காணப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களுக்காக சாயர்புரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தையுமே இவர் ஆரம்பித்து கொடுத்தாரு. இவரோட இடைவிடாத உழைப்பால் 96 ஊர்களில் சபைகள் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஞானஸ்நானத்திற்காக 1100 மக்கள் தயாரானாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயுமே ஒவ்வொரு பாடசாலைகள் ஆரம்பிச்சுது. நாட்டு மக்களுக்காக அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர நிறைய பாடுகள் பட்டார். இவர் கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போதெல்லாம் நிறைய இன்னல்கள் ஏற்பட்டது. சில ஊர்களுக்குள்ளெல்லாம் அவரை அனுமதிக்கவே இல்லை. ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி ஒரு மாட்டு சாணத்தை கரைத்து அவரோட முகத்தில் ஊற்றினான். இத்தனை அவமானம், இவ்வளோ கஷ்டங்களை சகித்து கொண்டு கிறிஸ்துவோட பேரில் இருக்கிற விசுவாசத்தினாலும் மக்கள் ஒவ்வொருத்தவங்களுமே கிறிஸ்துவோட அன்பை அறிந்து கொள்றதுனாலும் ரொம்பவுமே பொறுமையாக இருந்தார். தமிழ் மொழியில் ஏராளமான நூல்கள் எழுதினார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் செய்தார். தன்னோட வாழ்நாள் முழுவதும் போதகராக பணியாற்றிய இவர் பிப்ரவரி 11ஆவது நாள் தன்னோட 88ஆவது வயதில் கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரை அடைந்தார். நாமளும் கண்டிப்பாக இவரை மாதிரி தான் இருக்கணும். எத்தனை அவமானங்கள் நமக்கு கிடைத்தாலுமே ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் கூட நிறைய பாடுகள் அனுபவிச்சார். நம்மளோட பாவங்கள் போக்குறதுக்காக தான் நிறைய பாடுகள் அனுபவிச்சார். அவருக்காக அவரை பற்றி சில மக்கள் அறிந்து கொள்கிறதுக்காக நாம் ஒரு சின்ன சின்ன அசிங்கங்கள் படுறதுல ஒரு தப்புமே கிடையாது. இவர் ஜியு போப் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையுமே நாமளும் கொஞ்சமாவது செய்ய தயாராகணும். இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளுடைய இருதயத்தில் தியானித்து கொண்டதன்படி நடக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதை சந்திக்கலாம். God bless you.